இது உங்கள் மணப்பெண் சமையல். Please subscribe for more information. ஃப்ரெண்ட்ஸ், கடாய் வச்சுக்கலாம். அதில் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை நல்லா உருவி போட்டுக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 பழமான தக்காளி கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க சிட்டிகை. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 5 ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டிங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா எண்ணெயில் வதங்கின பிறகு உங்களுக்கு எந்த அளவுக்கு தொக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் ஒரு கிளாஸ் வரைக்கும் வைங்க. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா டேஸ்ட் குறைஞ்சிரும். முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 8 முட்டை எடுத்துருக்கோம். உள்ளே தொக்கு இறங்குறதுக்காக லைட்டாக கீரல் போடுங்க. பெரிய கீரல் போட்டிங்கன்னா உங்கள் முட்டை தொக்கோடு போட்டு வதக்கும் போது உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ லைட்டான கீரல் போட்டு நம்ம முட்டையை நம்ம பேஸ்ட்டோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா 2 கொதி நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் தண்ணி முட்டையோட சுருங்கணும். அப்போ தான் முட்டை டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட சூடான சுவையான முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க. பாய்.